ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்னைக்கு சூப்பரான வெஜிடபிள் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். நல்ல சீஸ்லாம் வச்சுட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய ஃபில்லிங் பண்ணிட்டு சூப்பராக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். அது ரொம்பவே ஃபில்லிங்காகவே இருக்கும். குழந்தைங்க காய்கறிகள்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சீஸில் நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராகவே சாப்பிட்ருவாங்க. அப்புறம் என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்னோட வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். காய்கறிகள்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம சாண்ட்விச் செய்யறதுக்கு ரெடி பண்ணோம்னா நல்லா வேஸ்ட் பண்ணாம குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுருவோம். இதுக்கப்புறம் பொடியா கட் பண்ணி வச்ச கேரட் போட்டுக்கலாம். கேரட்டு குடமிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு நல்லா ஓரளவு வதக்கி விட்டுருவோம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல காய்கறிகள்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்தா போதும். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். நல்லா இந்த குடமிளகாவும் கேரட்டும் ஓரளவு நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரு சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃபிளாக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓரிகோனா இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஓரிகோனாவும் சில்லி ஃபிளாக்ஸும் சேர்க்கும் போது கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு பிரெட் சாண்ட்விச் நல்ல ஒரு டேஸ்ட்ல சூப்பராகவே இருக்கும். இதோட வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒண்ணு போல நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல கொஞ்சமா ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த புளிப்பு சுவைக்காக கொஞ்சமா லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒண்ணு போல கலந்து வச்சுட்டோம்னா சாண்ட்விச் செய்யறதுக்கு நமக்கு காய்கறி கலவை சூப்பராகவே ரெடி ஆயிரும். இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சாண்ட்விச் சூப்பரா நம்ம ஈஸியா ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரவும் சூப்பராகவே செஞ்சிடலாம். இப்போ ஒரு 4 பிரெட் துண்டுகளை எடுத்து வச்சிருக்கேன். இதுல நல்லா பட்டரை மேலாப்புல தடவ போறோம். இதுல எல்லா பக்கமும் பிரெட்டுக்கு மேல பட்டர் நல்லா தடவி வச்சுக்கலாம். நல்லா எல்லா பிரெட் துண்டுகள்லையும் நம்ம பட்டர் நல்லா தடவி வச்சுட்டோம். அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம காய்கறி கலவைய வைக்க போறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா பரத்தி வச்சுக்கலாம். இது நமக்கு ஒண்ணு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். காய்கறிகள்லாம் சேர்ந்து நல்ல சீஸ்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பா ஹெல்த்தியா வயிறும் ஃபுல் ஆயிடும். நல்ல சூப்பராகவே செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பரா சாப்பிட்ருவாங்க. இந்த பிரெட் சாண்ட்விச் நம்ம 10 நிமிஷத்துல சூப்பரா வீட்லயே ஹெல்த்தியா சூப்பராகவே செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மேலாப்புல சீஸ் வச்சுட்டு நம்ம அவ்வளவுதான். அதையும் இன்னொரு பிரெட் துண்டையும் மேல வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா பிரெட் சாண்ட்விச் நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிரும்.
வீட்லயே ஹெல்த்தியா நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிரெட் சாண்ட்விச் ஈஸியா நம்மளும் இதே மெத்தட்ல சூப்பராகவே செய்யலாம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணுங்க. நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணீங்கன்னா பிரெட் சாண்ட்விச் சூப்பராகவே ரெடி ஆயிரும். மேலாப்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பட்டர் சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமா நெய் சேர்த்தா போதும். தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. அருமையான பிரெட் சாண்ட்விச் சூப்பராகவே நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. குழந்தைங்களுக்கு பிடித்தமான பிரெட் சாண்ட்விச் சூப்பரா வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அருமையான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.